வெல்கம் பேக் டு கேமிங் தமிழ் சேனல். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டைட்டிலே தெரிஞ்சிருக்கோம். சாரி அண்ட் தேங்க்ஸ் கைஸ் எல்லாருக்கும். ஸோ நம்ம சேனல் ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த சேனல் ஆரம்பித்து 7வது வருஷம் ஸ்டார்டிங்கு. ஸோ ஓவராலாக நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா 10வது வருஷத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் அந்த சாரி அண்ட் தேங்க்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நோ 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 நோ. ஓகே, ஸோ இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு என்ன மேட்டர்ன்றது தெளிவாக புரிஞ்சிடும். நம்ம அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து வருவோமா? ஸோ இந்த வீடியோ வந்து எந்த ஒரு கட்டு இருக்க போகிறது கிடையாது, எந்த ஒரு தானே பீஜம்லாம் இருக்க போகிறது கிடையாது. எனக்கு மனசுக்கு என்ன தோடுதோ நான் அப்படியே பேசிட்டு அப்படியே அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு எழுந்து போயிடுவேன். ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கருத்தோ மறக்காம ஓட சொல்லமான்னு பண்ணலாம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 2015 வந்து நம்ம யூடியூப்பில் வரோம். அந்த யூடியூப்பில் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி எதுக்காக யூடியூப்பில் வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டல் ஃபுல்லாக. ஸோ இங்கே ஊர்லேயே வந்து கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேம் சென்டர் வைக்கிறதுக்காக வந்து எங்கள் அப்பா கிட்ட பிசி கேட்க போகிறப்ப நம்ம வச்சிருக்க பைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடமானம் வச்சு அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பிசி வாங்கி அதை மானிட்டரே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக அந்த மானிட்டர் நம்மளோட ஓல்டு வீடியோ பார்க்குறவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வரும் பாருங்கள், இந்த படத்தில் இந்த படத்தெல்லாம் வரும் பாருங்கள், இந்த மானிட்டர் ஒன்று அது 700 800. ஸோ அதை வச்சு நம்ம ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கேமிங் சென்டரில் வந்து யூடியூப் சேனல் கிரியேட் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு சேனலை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சேனல் மூலமாக வந்து க்ரோத் இது பண்ணிவிட்டு ஓகே யூடியூப்பில் வீடியோ போட்டால் காசு வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா யூடியூப்பில் வந்த ஒரு நார்மலான ஒரு கேஷுவலாக ஜாலியாக, அதாவது உங்களை மாரி வந்து எப்படி சொல்கிறது, எங்கேயுமே போகாமல் பசங்க கூட ஊரை சுற்றிக்கிட்டு இங்கே ஏதாவது ஒரு வேலை பார்த்தா போதும், அப்பா அம்மாவுக்கு பயந்து ஒரு வேலை பார்த்து மாதம் ஒரு 10,000 கொடுத்தா போதும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான், உள்ளே வரப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பு. ஸோ அப்படி யூடியூப்பில் வந்து ஒரு 2-3 வருஷம் செம்ம ஸ்ட்ரகிளாக இருந்தது. எதுக்கு அந்த கதைலாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையும் இந்த வீடியோவும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு இடத்துல வந்து சந்திக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அது புரியும். ஓகே, ஸோ அப்படி வந்து உள்ளே வந்தோம். ஸோ அப்படி வந்து ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டெக் சேனல் வச்சுருந்தோம், ஃபுட் பிளாக் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் மீம்ஸ் கிரியேஷன் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது, இந்த நியூஸ்லாம் சொல்லுவாங்களா, அந்தமாதிரி நியூஸ் சொல்கிறதா இருக்கட்டும், ஃபேக் நியூஸ் கூட நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் அப்படி வியூஸ்க்காக தான் இப்போ எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 6-7 சேனல் ஓப்பன் பண்ணேன். ஸோ ஒரு 3 வருஷத்தில் வந்து நிறைய விஷயம், மாதம் வந்து ஒரு 10,000 12,000 வந்தால் போதும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம எங்கே வந்தோம்னு கேட்டிங்கன்னா கேமிங் தமிழ்ன்ற இந்த சேனலுக்குள்ளே வந்தோம். 7 வருஷம் அதெல்லாம் என்னடா கணக்கு தெரியல, 2018-19 கிட்ட வந்திருப்பேன்னு நினைக்கிறேன், 18 நினைக்கிறேன் மேபி. ஸோ 18 ஜான் பக்கம் வந்து நம்ம இந்த சேனலுக்குள்ளே வந்தோம். ஸோ இந்த சேனலுக்குள்ளே வந்து எந்த ஒரு விஷயமே பிளான்டே கிடையாது. ஸோ நம்ம என்ன ஆச்சுன்னா எஸ்கே கேமிங் வந்து ஒரு சேனல் வச்சுருந்தேன். இதை விட அது கொஞ்சம் பெட்டராக போயிட்டு இருந்தது. நான் வந்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுவேன், கிரிக்கெட் ரிவ்யூ பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். அதுக்கு வந்து நிறைய எஃபெக்ட் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தது. பட் கேமிங் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்ததோட பிடிச்சி பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த EA7 கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த WWF, அதுக்கு